ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தனக்கு பதிலா இன்னொருவர் வாக்களிக்க முடியுமா? அது சாத்தியம்தானா? ஆமா, சாத்தியம்தான். அதுதான் பிராக்சி வாக்கு. இந்த பிராக்சி வாக்கு முறைப்படி நேரில் வந்து வாக்களிக்க முடியாத சூழல்ல தனக்கு பதிலா மற்றொருவரை வாக்களிக்க முடியும். இதுக்கு சில விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் இருக்கு. இது பற்றி விரிவான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். பிராக்சி வாக்க பதிலாள் வாக்கு அல்லது பகர ஆள் வாக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த முறையில வாக்காளர் தன்னுடைய வாக்குரிமையை இன்னொருவர் மூலமா செலுத்தலாம். இந்த பதிலாள் வாக்கு என்பது ஒரு வாக்காளர் தன்னால நேரில் வர முடியாத சூழல்ல தமக்கு வேண்டிய ஒருவரை தனக்கு பதிலா வாக்களிக்க நியமிக்கக்கூடிய முறையாகும். இந்த முறையில ஒரு வாக்காளர் சட்டபூர்வமா ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து அவர் மூலம் தன்னுடைய வாக்க பதிவு செய்யும் அதிகாரத்தை வழங்குறாங்க. இது ஜனநாயகத்துல அனைவருடைய பங்களிப்பையும் உறுதி செய்யும் ஒரு கருவியா இருந்தாலும் வாக்கின் ரகசியம் காக்கப்படுவதில் முறைகேடுகள் நடப்பதற்கும் வாய்ப்புள்ளதா கருதி பல நாடுகள்ல இதற்கு கடுமையான விதிமுறைகளை பின்பற்றினாங்க. அதிகாரப்பூர்வமான விண்ணப்பம் மற்றும் உரிய சரிபார்ப்புகளுக்கு பிறகுதான் ஒரு நபர் மற்றொருவருக்காக பதிலால் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவாங்க. இது யார் யாருக்கு பொருந்தும்னு பார்த்தா, தேர்தல் நாள்ல இராணுவத்துல பணியாற்றுபவர்களுக்கும் வெளிநாடுகள்ல அரசு தூதரக பணியில இருப்பவர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கை துணைகளுக்கும் மற்றும் உடல்நலக் குறைவு காரணமா வாக்களிக்க முடியாதவர்களுக்கும் இந்த வசதியை பயன்படுத்தலாம். இந்த பதிலாள் வாக்காளர் ஒரு வாக்காளருக்கு மட்டும்தான் வாக்களிக்க முடியும். பதிலாளரா நியமிக்கப்படுபவர் அதே தொகுதியில வாக்காளரா இருக்கணும் அல்லது அந்த நாட்டின் குடிமகனாகவும் இருக்க வேண்டியது கட்டாய விதியாகும். இதற்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ளலாம். இந்தியாவை பொறுத்தவரை வாக்காளர் தேர்தலுக்கு முன்னதாகவே ஃபார்ம் 13F என்கிற குறிப்பிட்ட விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து தான் யாரை பதிலாளாக நியமிக்கிறான் அப்படின்னு விவரத்தை சமர்ப்பிக்கணும். இந்த விண்ணப்பம் தேர்தல் நடத்தும் அதிகாரியால சரிபார்க்கப்பட்டு வாக்காளர் பட்டியல்ல பதிலாள் வாக்காளர் அப்படின்னு குறிப்பு சேர்க்கப்படும். தேர்தல் நாளன்று நியமிக்கப்பட்ட பதிலாள் தனது அடையாள அட்டையோட வாக்கு சாவடிக்கு சென்று தான் யாருக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு விவரத்தை கூறி அதன் வாக்காளருக்காக தனது நடுவிரல்ல மை வைச்சு வாக்களிக்கலாம். அந்த விண்ணப்பம் தேர்தல் நடத்தும் அதிகாரியால சரிபார்க்கப்பட்டு வாக்காளர் பட்டியல்ல பதிலாள் வாக்காளர் அப்படின்னு குறிப்பு சேர்க்கப்படும். தேர்தல் நாளன்று நியமிக்கப்பட்ட பதிலாள் தன்னுடைய அடையாள அட்டையோட வாக்கு சாவடிக்கு சென்று தான் யாருக்காக வந்திருக்கிறேன் அப்படின்ற விவரத்தை கூறி அந்த வாக்காளருக்காக தனது நடுவிரல்ல மை வைத்து வாக்களிக்கலாம். ஒரு முறை நியமிக்கப்பட்ட பதிலாள் அந்த வாக்காளர் அந்த பதவியில இருக்கிற வர அல்லது அந்த நியமனத்தை ரத்து செய்யும் வர செல்லுபடியாகும். இந்த பிராக்சி வாக்கு முறையில நன்மைகளும் சவால்களும் இருக்கு. நன்மை என்ன அப்படின்னா, கடமை நிமித்தமா தொலைவில் இருப்பவர்களுக்கும் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற இது ஒரு பாலமா அமையுது. சவால் என்ன அப்படின்னா, இந்த முறையில வாக்காளர் தன்னுடைய வாக்கை யாருக்கு செலுத்த சொன்னாரோ அதே நபருக்கு தான் பதிலால் வாக்கு செலுத்தினாரா என்பதை உறுதி செய்வது கடினம். இதனால இதில் முழுமையான வாக்கு ரகசியம் பேணப்படுவதில்லை அப்படின்ற விமர்சனமும் உண்டு. ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாட்டின் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, முறையாக பதிவு செஞ்சிருந்தா இந்த பதிலாள் வாக்குமுறையை பயன்படுத்தலாம். சாதாரண பொதுமக்களுக்கு இந்தியாவில் இன்னும் பதிலாள் வாக்குமுறை அனுமதிக்கப்படல. அவர்கள் நேரில் சென்றோ அல்லது சில தகுதிகளுக்கு ஏற்ப தபால் வாக்கு மூலமா மட்டுமே தான் வாக்களிக்க முடியும். இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.